அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸில் பிரின்சிபல் இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஸ்டின் பாருங்க, a survey among 100 students. 100 students, 3 ice cream flavors like vanilla, chocolate and strawberry கொடுத்துருக்கோம். ஸோ வெண்ணிலா அப்படின்றத நம்ம ஏன்னு சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஃப்ளேவரை கேபிட்டல் ஏன்னு நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். தே சேம் டைம் சாக்லேட் ஃப்ளேவரை பின்னு சூஸ் பண்ணிக்கிறோம். தென் ஸ்ட்ராபெரியை சின்னு சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரை நம்ம சின்னு நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? தென் என்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ 43. ஸோ 50 ஸ்டூடெண்ட்ஸ் லைக் வெண்ணிலா. அப்போது ஏ. ஸோ ஏன்றது பார்த்தீங்கன்னா வெண்ணிலா. அதை லைக் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா 50 ஸ்டூடெண்ட்ஸு. தென் 43 லைக் சாக்லேட். அப்போ பீன்ற அந்த சாக்லேட்டை லைக் பண்ணுறவங்க 43. 28 லைக் ஸ்ட்ராபெரி. அப்போ சீன்ற அந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் லைக் பண்ணுறவங்க 28 ஸ்டூடெண்ட்ஸ். தென் 13 லைக் வெண்ணிலா அண்ட் சாக்லேட். இப்போ வெண்ணிலாக்கு ஏ கொடுத்துருக்கோம், சாக்லேட்டுக்கு பி கொடுத்துருக்கோம். அப்போ ஏ அண்டு பி. ஸோ வெண்ணிலாவும் பிடிக்கும், சாக்லேட்டும் பிடிக்கும். ஸோ அது 13 பீப்புள்ஸுக்கு. தென் 11 லைக் சாக்லேட். சாக்லேட்டுக்கு பி, ஸ்ட்ராபெரிக்கு சி கொடுத்துருக்கோம். அப்போ பி அண்டு சி அதை லைக் பண்ணுறவங்க 11 மெம்பர்ஸ். தென் 12 லைக் ஸ்ட்ராபெரி அண்டு வெனிலா. இப்போ ஸ்ட்ராபெரிக்கு சி கொடுத்துருக்கோம், வெனிலாக்கு ஏ கொடுத்துருக்கோம். ஸோ சி இன்டர்செக்ஷன் ஏ, அதனோட வேல்யூ 12 இல்லைங்களா? சின்றது ஸ்ட்ராபெரி, வெண்ணிலான்றது ஏ. ஸோ சி இன்டர்செக்ஷன் ஏ. ஸோ ஃபைனலி 5 லைக் ஆல் ஆஃப் தெம். அப்போ ஏ அண்டு பி அண்டு சி. ஸோ 5 பீப்புள்ஸுக்கு எல்லா ஃப்ளேவருமே பிடிக்கும். ஸோ தீஸ் டேட்டாஸ் ஆர் கிவன். ஓகேங்களா? இதிலிருந்து நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்னு பாருங்க. சாக்லேட் ஃப்ளேவர்ஸ் பட் நாட் ஸ்ட்ராபெரி. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்டிருக்கோம்? ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சர்வைடு ஹூ லைக் ஈச் ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங் ஃப்ளேவர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சாக்லேட் பிடிக்கணும், ஸ்ட்ராபெரி பிடிக்கக்கூடாது. பட் வெண்ணிலா பற்றி இங்கே பேசவே இல்லை. ஸோ வெண்ணிலா பற்றி இங்கே டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. அதனால் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ பை பிரின்சிபல் இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் ஃபார்முலா என்ன சார்னா, ஸோ முதல்ல நம்ம ஃபார்முலா எழுதிக்கணும் இல்லைங்களா? ஸோ அதாவது ஏ யூனியன் பி யூனியன் சி. ஸோ இந்த ஏ யூனியன் பி யூனியன் சி ஃபைன் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதோ ஒரு ஃப்ளேவர் கண்டிப்பாக பிடிக்கும். அப்போ இதோட ஃபார்முலா என்ன சார்? சிங்கிளாக எழுதுனா, அதாவது சிங்கிள் எழுதும்போது பாசிட்டிவ் சிம்பிள் போடுவோம். ஏ பி அண்ட் சி, அதாவது ஆட் டேர்ம்ஸ் எல்லாமே ப்ளஸ் போடுவோம். ஆட் டேர்ம்ஸ் அதாவது சிங்கிளாக வந்துச்சுன்னா ப்ளஸ் போடுவோம். பேராக வந்துச்சுன்னா மைனஸ் போடுவோம். அவ்வளோதான் சார், வேற ஒன்றுமே இல்லை. தென் ஏ அண்ட் பி மைனஸ் ஏ அண்ட் சி மைனஸ் பி அண்ட் சி. ஸோ ஏபி ஏசி தென் பிசி. ஸோ மொத்தம் 3 காம்பினேஷன் தான் வரும். ஃபைனலி ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இது பிரின்சிபல் இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷனுக்கான ஜென்ரல் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வாங்க. சாக்லேட் பிடிக்கணும், ஸ்ட்ராபெரி பிடிக்கக்கூடாது. சாக்லேட்டுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா பி, ஸ்ட்ராபெரி சி. அப்போ பி அண்ட் சி மட்டும்தான் ப்ளே ஆகணும் இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சாக்லேட், சாக்லேட் பட் நாட் ஸ்ட்ராபெரி. சாக்லேட் பட் நாட் ஸ்ட்ராபெரி, அதாவது சாக்லேட் பிடிக்கணும். அப்போ சாக்லேட்டுக்கான வேல்யூ என்ன சார் கொடுத்துருக்கோம்? நம்ம பின்னு கொடுத்துருக்கோம். ஸ்ட்ராபெரிக்கு சி கொடுத்துருக்கோம். அப்போ பி அண்ட் சி ப்ளே ஆகக்கூடிய ஏரியா எடுத்துக்கணும் இல்லைங்களா? இப்போ பி இங்கே இருக்குது சார், பி. சாக்லேட் ப்ளே ஆகணும், அப்போ கண்டிப்பாக பி உள்ளே வந்துடும். ஸோ சாக்லேட் விரும்பக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு அதிலிருந்து ஸ்ட்ராபெரி பிடிக்கக்கூடிய ஆட்களை ரெடியூஸ் பண்ணணும். அப்போ இது என்ன? இந்த ஏபி போத் வெனிலா அண்டு சாக்லேட். இந்த ஏசி பார்த்தீங்கன்னா வெனிலா அண்டு ஸ்ட்ராபெரி. நம்ம இங்கே யாரை பார்க்குறோம்? சாக்லேட்டும் ஸ்ட்ராபெரி. அப்போ பி அண்ட் சி மட்டும்தான் பார்க்குறோம். ஸோ இந்த பி அண்ட் சி இந்த பீப்புள்ஸுக்கு சாக்லேட்டும் பிடிக்கும், அட் த சேம் டைம் ஸ்ட்ராபெரியும் பிடிக்கும். இந்த டோட்டலாக பி மட்டும் என்ன சார்? பி சாக்லேட் அலோன்.
ஸோ இந்த சாக்லேட் அலோன்ல இருந்து இந்த பியூப்பிள்ஸ பார்த்தீங்கன்னா, சாக்லேட்டும் பிடிக்கும், ஸ்ட்ராபெர்ரியும் பிடிக்கும். இந்த பியூப்பிள்ஸ நம்ம ரெட்யூஸ் பண்ணிட்டாலே வேலை முடிஞ்சது. ஏன்னா, இந்த இதில பார்த்தீங்கன்னா, சாக்லேட்டும் மிக்ஸ் ஆயிருக்கு, ஸ்ட்ராபெர்ரி மிக்ஸ் ஆயிருக்கு. அப்ப இந்த பியூப்பிள லெஸ் பண்ணி விடணும். அப்ப சி இங்க மட்டும் தான் ப்ளே ஆகுது. ஓகேங்களா? ஸோ பி அண்ட் சிய ரெட்யூஸ் பண்ணா வேலை முடிஞ்சது. ஸோ பிக்கான வேல்யூ 43. பிக்கான வேல்யூ 43 மைனஸ் பி அண்ட் சிக்கான வேல்யூ 11. அப்போ 43ல 11 போச்சுன்னா 32 பீப்பிள்ஸ். ஸோ 32 பீப்பிள்ஸுக்கு சாக்லேட் பிடிக்கும். ஆனா ஸ்ட்ராபெர்ரி பிடிக்காது. ஆனா இங்க திரும்ப சொல்றேன் சார், வெண்ணிலாவ பத்தி பேசவே இல்ல. நாட் வெண்ணிலான்னா கண்டிப்பா ஏ இன்க்ளூட் ஆயிருந்திருக்கும். வெண்ணிலா பத்தி பேசவே இல்ல. ஓகேங்களா? கம் பேக் டூ செகண்ட் ஒன். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட் பிடிக்கணும். அட் த சேம் டைம் ஸ்ட்ராபெர்ரியும் பிடிக்கணும். சாக்லேட் அண்ட் ஸ்ட்ராபெர்ரி பட் நாட் வெண்ணிலா. நாட் வெண்ணிலா. சாக்லேட்டும் பிடிக்கணும், ஸ்ட்ராபெர்ரியும் பிடிக்கணும். வெண்ணிலா பிடிக்கக்கூடாது. அப்போ சாக்லேட்ன்றது என்ன சார் நம்ம குடுத்துருக்கோம்? பி குடுத்துருக்கோம். அண்டு ஸ்ட்ராபெர்ரி என்ன சார் குடுத்துருக்கோம்? சி குடுத்துருக்கோம். அப்போ வெண்ணிலா பிடிக்கக்கூடாது. அப்போ ஏ. அப்போ பி வரணும், சி வரணும், ஏ. அதாவது பி அண்டு. ஸோ அண்டு சிம்பல் யூஸ் பண்ணியிருக்கோமா சார்? அப்போ பி அண்ட் சி யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ பி அண்ட் சி 2மே வரக்கூடிய ஏரியாவ நம்ம சூஸ் பண்ணி ஆகணும். என்ன பி அண்ட் சி அண்டுனா கண்டிப்பா 2மே சேர்ந்து வந்திருக்கணும். அப்போ பி அண்ட் சி எங்க வருதுன்னு பாருங்க. இந்த டெர்ம்ல பி அண்ட் சி இருக்கு. தென் இந்த டெர்ம்ல பி அண்ட் சி இருக்கு. இங்க பி அண்ட் சி இருக்கா சார்? நல்லா பாருங்க. இங்க பி அண்ட் சி இருக்கு. தென் இந்த டெர்ம்லயும் பி அண்ட் சி இருக்கு. 2 இடத்துல பி அண்ட் சி இருக்கு. அப்போ பி அண்ட் சி ஒரு இடத்துல இருக்கு. கூட மைனஸ் டெர்ம் கூட போட்டுக்கங்க. மைனஸோட சேர்த்து கூட போட்டுங்க. பிளஸ் ஏ அண்ட் பி அண்ட் சின்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பி அண்ட் சிக்கான வேல்யூ என்ன சார் வருது? -11 வருது. இல்லைங்களா? தென் ஏ அண்ட் பி அண்ட் சி அதுக்கான வேல்யூ 5 இங்க வச்சிருக்கோம். ஸோ 5. ஸோ இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -6ன்னு கிடைக்கும். இல்லைங்களா? ஸோ -6 ஸ்டூடண்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது சார். இது எல்லாமே ஸ்டூடண்ட்ஸோட கவுண்ட் தான். அதனால கண்டிப்பா என்ன ஆகணும்? ஹோல் நம்பர் பாசிட்டிவ்ல தான் வரும். அப்போ 6 ஸ்டூடண்ட்ஸ் மொத்தமா 6 ஸ்டூடண்ட்ஸுக்கு சாக்லேட்டும், ஸ்ட்ராபெர்ரி 2மே பிடிக்கும். ஆனா வெண்ணிலா மட்டும் பிடிக்காது. 6 ஸ்டூடண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ 3 சப்டிவிஷன் வாங்க. வெண்ணிலா ஆர் சாக்லேட். ஸோ 3rd ஒன் வெண்ணிலா ஆர் சாக்லேட். வெண்ணிலா ஆர் சாக்லேட் பட் நோ ஸ்ட்ராபெர்ரி. ஸோ ஸ்ட்ராபெர்ரி பிடிக்கக்கூடாது. இல்லைங்களா? அப்ப இது என்ன ஆகும் பாருங்க. வெண்ணிலா ஆர் வெண்ணிலாக்கு வேல்யூ நம்ம ஏன்னு குடுத்துருக்கோம். ஆர் சாக்லேட்டுக்கு வேல்யூ பின்னு குடுத்துருக்கோம். ஸ்ட்ராபெர்ரிக்கு வேல்யூ சின்னு குடுத்துருக்கோம். அப்போ ஏ, பி, சி 3மே கண்டிப்பா வந்திருக்கணும். ஸோ ஆர் சிம்பல் குடுத்தனால 2ல ஏதோ 1 இருந்தாலும் நம்ம சூஸ் பண்ணி ஆகணும். ஏ இருந்தாலும் சூஸ் பண்ணி ஆகணும். பி இருந்தாலும் சூஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஆர் சிம்பல் குடுத்துருக்கோம் தெளிவா. அப்போ ஏ எங்க இருக்கு சார்? அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். பியும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இதனோட ஆன்ஸர் என்ன ஆகும் பாருங்க. ஏ. தென் பிளஸ் பி. ஏன்னா ஏ ஆர் பி. வெண்ணிலா ஆர் சாக்லேட் குடுத்துருக்கோம். அப்ப ஏவும் சூஸ் பண்ணி ஆகணும். பியும் சூஸ் பண்ணி ஆகணும். தென் ஏ அண்ட் பி. ஸோ ஏ, பி 2மே இங்க வந்திருக்கு. ஏ வந்தாலும் சூஸ் பண்ணி ஆகணும். பி வந்தாலும் சூஸ் பண்ணி ஆகணும். அப்போ ஏ அண்ட் பி. அப்ப இதையும் சூஸ் பண்ணி ஆகணும். ஏ அண்ட் பியும் சூஸ் பண்ணி ஆகணும். தென் ஏ வந்தா சூஸ் பண்ணி ஆகணும். ஏ அண்ட் சியும் சூஸ் பண்ணி ஆகணும். தென் பி வந்தாலும் சூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா எய்தர் ஏ ஆர் பி. அப்போ பி அண்ட் சி அதையும் சூஸ் பண்ணி ஆகணும். இங்க பார்த்தீங்கன்னா பி அண்ட் சி 2மே இருக்கு. அப்போ அதையும் சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ லாஸ்ட் ஒன் மட்டும் பிளஸ். ஏ அண்ட் பி அண்ட் சி. அப்போ ஏக்கான வேல்யூ என்ன சார் வருது நமக்கு? ஸோ ஏக்கான வேல்யூ என்ன வச்சிருக்கோம் இல்லையா? 50, பிக்கான வேல்யூ 43. ஸோ ஏக்கான கவுண்ட் 50, பிக்கான கவுண்ட் 43, ஏ அண்ட் பிக்கான கவுண்ட் 13. ஏ அண்ட் பிக்கான கவுண்ட் 13, ஏ அண்ட் சிக்கான கவுண்ட் 12. லாஸ்ட்ல சி அண்ட் ஏ வச்சிருக்கோம் இல்லையா சார்? ஸோ ஏ அண்ட் சிக்கான கவுண்ட் 12 மைனஸ் பி அண்ட் சிக்கான கவுண்ட் ஆல்ரெடி வச்சிருக்கோம் 11. தென் ஏ பிளஸ் பி பிளஸ் சிக்கான கவுண்ட் 5. ஸோ பாசிட்டிவ்ல ஆட் பண்ணுங்க சார். 50 பிளஸ் 43 என்ன சார் ஆகும்? 93 ஆயிரும். பிளஸ் 5 அப்போ 98 ஆயிருமா? தென் 13, 12. ஸோ 13, 12, 11. ஸோ 3, 2, 5, 1, 6. தென் 36.
இப்போ 98ல 36 போச்சுன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. 98ல 36 லெஸ் பண்ணுங்க. அப்போ இங்க 2 வந்திருக்குமா சார்? இங்க 6. அப்போ 62 ஸ்டூடண்ட்ஸுக்கு எய்தர் வெண்ணிலா ஆர் சாக்லேட் பிடிக்கும். ஸ்ட்ராபெர்ரி பிடிக்காது. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில பார்ப்போம். தேங்க் யூ.